எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் கடைசியாக இந்தியாவின் மேங்களூருக்கு இந்த நண்பன் திருமணத்துக்கு போயிருந்த நேரம், திருமணம் முடிந்த பிறகு அந்த ஊரை நான் சுற்றி பார்த்திருந்தேன். அதில் எனக்கு வித்தியாசமாக தெரிந்தது என்னவென்று சொன்னால், அங்கே இருக்கிற அரசாங்க பாடசாலைகளுக்கு மாணவர்கள் போயிருந்தாங்க. அதில் குறிப்பாக முஸ்லீம் மாணவிகள் பாடசாலை என்ட்ரன்ஸ் கேட்டில் போகிற நேரம் தலையில் இருந்த இஸ்காஃபை ரிமூவ் பண்ணி கையில் எடுத்துட்டு உள்ளுக்கு போயிருந்தாங்க. முஸ்லிம் மாணவிகள் பாடசாலைக்குள் செல்லும் போது தலையை மறைத்து கொண்டு செல்ல அங்கு தடை. நோன்பு காலங்களில் லீவு கிடைக்குதான்னு சொன்னால் இல்லை. சில நாட்களுக்கு முன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அங்கே ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டிருந்தது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி வாயில்கள் மறைக்கப்பட்டு, ஜும்மா தினம்பாட் முஸ்லீம்கள் பள்ளி வாயிலுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு, மறைக்கப்பட்ட அதே பள்ளி வாயிலுக்கு முன்னின்று ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டு செல்லும் முஸ்லீம்களுக்கு தொந்தரவு கொடுத்தது. இவை எல்லாவற்றுக்கும் மேல் போய் அந்த நாட்டை ஆண்ட மன்னன் அவுரங்கசீப் அவர்களின் சமாதியை அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் கூட நடந்தது. இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது உண்மையிலேயே இலங்கையில் பிறந்ததற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. ஏன் தெரியுமா? நோன்பு காலங்களில் அரசாங்க பாடசாலை முஸ்லீம் பாடசாலைகளுக்கு 1 மாதம் விடுமுறைங்க. அரசாங்க முஸ்லீம் உத்தியோகத்தர்களுக்கு நோன்பு காலங்களில் நேரங்களை இலகுபடுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஜும்மா தினத்தில் ஜும்மா உரையை நீங்கள் விரும்பினது போல பண்ணலாம். இவை எல்லாவற்றுக்கும் மேல் போய் முஸ்லீம்களுக்கென்று தனியான விவாகரத்து சட்டங்கள். இந்த சலுகைகள் எல்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது இதில் பெருமதி உண்மையில் எனக்கு விளங்கலை. வெளிநாட்டுக்கு வந்து வேறு நாடுகளில் கலாச்சாரங்களை பார்க்கின்ற போது உண்மையிலேயே நாம் நல்ல சலுகையோடு இலங்கையில் இருந்திருக்கிறோம் என்று தான் தோன்றுகிறது. சில நேரங்களில் நான் யோசிப்பதுண்டு, பேசாமல் ஸ்ரீலங்காவில் படித்து பட்டமெல்லாம் முடித்து ஒரு ஆசிரியராக சேர்ந்திருக்கலாம். நோன்பு காலங்களில் 30 நாள் லீவு, அரசாங்க அனைத்து லீவு, அது மட்டும் இல்லாமல் சனி ஞாயிறு லீவு, எக்ஸாம் A level எக்ஸாம் நடந்தால் லீவு என்று லீவுகளோடய சந்தோஷமாக இருந்திருக்கலாம் என்று என்ன செய்கிறேன்.